சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பொதுவாக ஜிகே பற்றி தான் பார்க்க போகிறோம். ஜிகேல என்னென்ன புக்ஸ் சார் நாங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது. தமிழுக்கு என்ன சொல்லியிருக்கேன், 6 to 12 நியூ புக் எல்லாமே இருக்கணும். ஓல்டு புக்கில் தேவையானதை பிரிண்ட் அவுட் வச்சா போதும். ஸோ ஜிகே பொறுத்தளவுக்கு நம்ம அந்த சிலபஸை புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்காங்கவே, புரிஞ்சுக்கிட்டு நம்ம ரெடி பண்ணோம்னா நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுதான் இந்த புக்கு தான் நம்ம தேவை அப்படிங்கிறது. இப்போ பாருங்க, சிலபஸில் அவங்க கொடுத்துருக்கிற வரிகளுக்கு தகுந்தாப்புல இதெல்லாம் எங்கே கவர் ஆகுதுன்னா, இந்த சிலபஸை நீங்கள் இந்த வரிகளை ஃபுல்லாக பாருங்க. 8th 9th 10th நல்லா கவர் ஆகும். 8th 9th 10th சயின்ஸ். அப்போ என்னன்னா 8th 9th 10th சயின்ஸ் இதில் கையில் இருக்கணும், அவ்வளோதான். 6th 7th 8th இல்லையா சார், அது பிடிஎஃப்ல கூட பார்த்துக்கவேன்னா, பட் 8th 9th 10th கட்டாயம் இருக்கணும். ஏன்னா மோர் தென் 80% அவ்வளோ கவர் பண்ணும். ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸும் கேட்டுறாங்க, டைரெக்டாக கேட்டுறாங்க. புரியுது உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரி அதை தீர்மானிக்க தெரியணும். இதை பார்த்தோன்னா ஓகே இந்த புக் இருக்கணும் அப்படின்னு. புக்கு இல்லைன்னா மார்க் கிடைக்காது. புக் இல்லைன்னா என்ன ஆகுது, மார்க்கு கிடைக்காது. ஜாகிரபியா 10th தான். 10th ஜாகிரபி உங்களுக்கு கையில் இருந்தாலே போதும். அந்த 10th சோசியல் சயின்ஸ்னு ஒரு புக் இருக்குல்ல, அந்த ஒரு புக் இருந்தால் போதும். அதான் 10th சோசியல் சயின்ஸ் புக்கோட வேல்யூ என்ன தெரியுமா? 10th சோசியல் சயின்ஸ் அந்த ஒரு புத்தகம் 3 யூனிட்டை கவர் பண்ணுது. கான்ஸ்டியூஷன் யூனிட்டை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுக்கும். கான்ஸ்டியூஷன் யூனிட், ஜாகிரபி யூனிட், ஐஎன்எம் யூனிட், ஒரு 3 யூனிட்டை கவர் பண்ணி கொடுக்குற ஒரே புக்கு 10th புக்கு. அதனால தான் அவ்வளோ கொஸ்டின் வருது. 10th கொஸ்டின் நிறைய வரல. 10th அந்த 3 யூனிட் கவர் ஆகுது, அதனால அந்த கொஸ்டின் வருது. அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டாதான் ஈஸி. புரியுது உங்களுக்கு? 10th இதுல இருக்கிற எல்லா வரிகளுக்கும் 10th ஆன்சர் இருக்கும். இந்த பேரிடருக்கு மட்டும் கூட நம்ம 7th 8th இருக்கு பாத்தீங்களா ஜாகிரபி, அதுல கொஞ்சம் பேரிடர்னு இருக்கும். ஆனா இது கொஸ்டின் காமனா கேட்டாலும் அடிச்சிருவான். பட் இருந்தாலும் டோல் ஃப்ரீ அது இதுன்னு சில விஷயங்கள் கேட்பாங்க. அப்ப கேட்கும்போது கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். அப்ப என்னன்னா 7th 8th இருக்கிற அங்கங்க பேரிடர்னு இருக்கும், அதெல்லாம் நம்ம படிச்சுக்கணும். புரியுது உங்களுக்கு? அதே மாதிரி பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது அப்படியே ஒரே வரியில சொல்ல 6th புக்குன்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். +1 கூட விடுங்க. 6ஆம் வகுப்பு புத்தகத்தை ஒழுங்கா அந்த 6ஆம் வகுப்பு இருக்குல்ல, 6 7 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்புல இருக்கிற ஹிஸ்டரியை ஒழுங்கா படிச்சா கூட இந்த யூனிட் முடியுது. ஒன்றும் பெரிய கஷ்டப்படுறதுக்குலாம் இங்க ஒண்ணுமே இல்லை. நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் பெருசா இல்லை. நீங்க தமிழ்ல 100க்கு 100 அடிக்கிற மாதிரி சோசியல் 50க்கு ஒரு 50 கொஸ்டின் கேட்டாலும் சரி, 55 கேட்டாலும் சரி, அது ஃபுல்லாவே நீங்க அடிக்கலாம். 6ஆம் வகுப்பு தெளிவா இருந்தா கூட போதும். நம்ம சொந்தக்கார தாத்தா புத்தர்கள் எப்படி வாழ்ந்தாரு, நம்ம தாத்தா டெல்லி சுல்தான்ல எப்படி வாழ்ந்தாரு அப்படின்னு சாதாரணமா படிச்சா போதும். புரியுது உங்களுக்கு? இது 6th இல்ல சார், நான் கூடுதலா நல்லா படிக்கணுங்க, நல்லா ஸ்கோர் பண்ண நினைக்கிறேன், நான் எப்படி கேட்டாலும் அடிக்கணுங்கிறது தான் அந்த +1க்கு போகணும். ரெண்டுலயும் ஒண்ணுதான் இருக்கு. முதல்ல +1 போறதுனால வரலாறு பெரிய தீர்க்கப்பட்டது அப்படிலாம் கிடையாது. கூடுதலா புத்தகங்கள், கட்டிடங்கள், அந்த இடங்கள் வரும், போர்கள் கூட வரும், இயர்ஸ் கொஞ்சம் கிளியரா போட்டிருப்பாங்க. இங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். 6ஆம் வகுப்பு புத்தகம் தந்தாப்புல, அது +1 தந்தாப்புல. பட் இதை படிச்சுட்டு அங்க போகலாம், அங்க படிச்சுட்டு இங்க வரலாம். புத்திசாலி எப்படி என்ன பண்ணலாம், அங்க படிச்சுட்டு இங்கேயும் வரலாம், எப்படி எல்லாம் படிச்சுட்டு வரலாங்க. எப்படி படிச்சாலும் புத்திசாலித்தனம் தான். ரெண்டும் படிக்காம இருக்கிறது தான் தவறு என்னை பொறுத்தளவுக்கு. ரைட்டா? ஸோ இந்த விஷயம் இந்த யூனிட் அப்படி என்ன சொல்றேன், 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு இருந்தாலே கவர் ஆகும். என்கிட்ட புக் இல்லை சார், புக் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். புக்கு வச்சு படிக்கணும் சார், கட்டாயம் படிக்கணும் சார், அண்டர்லைன் பண்ணணும் சார், ஹைலைட் பண்ணணும் சார், நோட்ஸ் எடுக்கணும் சார். நோட்ஸ் கூட இப்போ உட்காந்து எடுத்துட்டு இருக்காங்க. நோட்ஸ்னா ஒரு முக்கியமான பாயிண்ட் எடுக்கலாம், அண்டர்லைன் பண்ணணும், ஹைலைட் பண்ணணும், அடிச்சு அந்த புக்கு அப்படியே பழைய புக்கா இருக்கணும், தொட்டு கும்பிடுற மாதிரி புது புக்கா இருக்கக்கூடாது. அப்படியே 10th கான்ஸ்டியூஷன் அப்படியே கவர் பண்ணணும். பட் இந்த வரி தான் அதை +2ங்கிறத கவர் பண்ணும். இந்த தேர்தல், இந்திய நீதி அமைப்புகள், இந்த சட்டத்தின் ஆட்சினா அப்படியே +2ல இருக்கிறதா. ஸோ இது என்னன்னா +2க்கும் கொஞ்சம் போகணும், +2க்கும் போகணும். இப்போ பெண்களுக்கு அதிகாரம், இதெல்லாம் மனித உரிமை எல்லாம் பார்த்தீங்கன்னா 9th புக்லேயே இருக்கும், நம்ம 9th சோசியல் சயின்ஸ்லேயே இருக்கும். வரியை பார்த்தோன்னு சொல்லலாம். வரியில பார்த்தோன்னு பாருங்க, இது பார்த்தீங்கன்னா 10th, இந்த உள்ளாட்சி அமைப்புகள் இருக்கா, இது 9th +1, 9th +1, அவ்வளோ. இந்த வரியை பார்த்தா அப்படி சொல்லணும். கூட்டாட்சி இது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடம் தான், 12th தான் இருக்கு. இந்தியாவில் கூட்டாட்சி 12th இருக்கு. நான் காமிப்பேன் பாருங்க, பார்த்தோன்னே தெரியும். அப்ப இந்த 10th ரோல் ரொம்ப முக்கியமா தான். இது வரைக்கும் பாருங்க 10th ரோல் அவ்வளவு பயணிக்கும். 10th புக்கு +2 புக்கும் பயணிக்கும். இதுல 10th +2, இது +1 +2 தான். நீங்க 6th to 10th எவ்வளவு எக்கனாமிக்ஸ் வேணா படிச்சுக்காங்க. 10th எக்கனாமிக்ஸ் வரும், 1 or 2 கொஸ்டின் வரும். பட் இருந்தாலும் +1 +2 படிக்காம நீங்க, நான் சொல்றேன்ல, எக்கனாமிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மிட்ல தொடலாம். அதனால ஷெடியூல் பார்த்தீங்கன்னா மிடில் வச்சிருப்பேன். ஒரு ஆன்சர் இந்தியா மிடில் இந்தியாவுக்கு அப்புறம் தான் வச்சிருப்பேன். மிட்ல தொடலாம். பட் +1 +2ல அந்த 8 பாடம் தெளிவா இருந்தா கூட போதும். ஒரு 5 பாடம் இருக்குப்பா, அந்த 5 பாடத்துல 5 உறுதியா வந்துருப்பா. 10th 1 வந்தா கூட 6 கூட உறுதியா அடிச்சலாம்ப்பா. பெருசா எல்லாத்தையும் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுவும் நான் லிஸ்ட் காமிப்பேன் பாருங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கம், அது இந்திய தேசிய இயக்கம்னு வரும்போது இதை பார்க்கும்போது இந்த 10th புக் மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். 10th தான். அந்த +2லையும் ஒரு 2 பாடம் இருக்கும், இந்தியாவின் தேசியத்தின் எழுச்சி, அப்புறம் இன்னொரு பாடம் இருக்கும். அந்த 2 பாடத்துல இருந்தும் கொஸ்டின் எடுப்பாங்க. அந்த +2 ஹிஸ்டரியில 2 பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 8 பாடம் இருக்கும் +2 ஹிஸ்டரியில, அந்த 2 பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அது போக ஒரு சில பேரை கொடுத்துருக்காங்களா, அந்த புக்கில் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஏரியாவை படிக்கிறது நல்லதான். சார் +2 ஹிஸ்ட்ரி நான் ஒன்ஸ் ரீட் பண்ணி விட்டுறேன் சார். புத்திசாலித்தனம். இந்தியாவில் வகுப்புவாதம்னு ஒரு பாடம் இருக்கும் +2ல. அந்த பாடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுது உங்களுக்கு? அப்போ ஒன்ஸ் ரீட் பண்ணிட்டா சேஃப்டி ஜோன். இது வந்து 10th +2 தான். அந்த 10th +2 எவ்வளோ ரோல் பண்ணுது பாருங்க. இது வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 9th 6th, இது 6th 9th, இந்த 2 ஏரியாவும் +1 ஹிஸ்ட்ரி. இந்த வரிக்கு அர்த்தம், இந்த ஒரு வரி அப்படியே எடுத்தோம்னா 9th புக்கில் தமிழ் சமூக பண்பாடுன்னு வரும், 6th புக்கில் வரும், அப்புறம் +1 ஹிஸ்ட்ரியில் வரும். அதை எடுத்து உங்களுக்கு லிஸ்ட் கொடுப்போம், பார்த்தேன்னா தெரியும். அப்படி இந்த வரிக்கு அதான் அங்கே தான் இருக்கு. திருக்குறள் காமனாக நம்ம திருக்குறளில் நம்ம ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் படிச்சு போனாலே இதை அடிக்க முடியும். அடுத்து வந்து இது பார்த்தீங்கன்னா 10th, இது அப்படியே 10th ரைட்டா. +1 பொலிட்டிக்கல் சயின்ஸ், இது வந்து +1 பொலிட்டிக்கல் சயின்ஸும் வரும் ரைட்டா. இது தமிழகத்தின் கல்வி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 8th புக்கில் இந்தியாவின் கல்வி வளர்ச்சின்னு இருக்கும். அது கொஞ்சம் பின்னாடி போனால் தமிழகத்துடைய கல்வியும் இருக்கும். அண்டு ஸ்கூல் புக் தமிழ் புக் இருக்குல்ல, +1 +2 தமிழ் புக்கு, +1 +2 தமிழ் புக் இருக்கு பார்த்தீங்களா. தமிழ் அங்கே போனீங்கன்னா தமிழக கல்வி வரலாறுன்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த தமிழகத்தின் கல்வி அங்கேயும் படிக்கணும். புரியுதா உங்களுக்கு எப்படின்னு? அந்த வரி அந்த இங்க இருக்கு அப்படின்னு இருக்கு. நம்ம அதனாலதான் ஸ்கூல் புக்கு ஃபுல்லா படிச்சு அதை கரெக்டா தேவையான படம் படிச்சு போனா சிலபஸே கவர் ஆயிரும், நம்மளும் நல்லா பண்ணிடலாம். இதுல பொறுத்த தனி வெட்டி கூட்டு வெட்டி தான் பெரிய மாஸ்டர் ஹீரோ. 4 கொஸ்டின் 5 கொஸ்டின் வருது, என்னங்கடா அது அப்படிங்கிற மாதிரி. இதை மாத்தினதுல இருந்தே இது பாருங்க, இது ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சுருக்குதல் தவிர இப்படியே பாருங்கமே. எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரொம்ப ஈஸி, சதவீதம் ஈஸி, ரேஷியோ ஈஸி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி தான். பரப்பளவுல 2D 3D ஃபார்முலா தெரிஞ்சா ரொம்ப ஈஸி தான். ரீசனிங் பிரச்சனையே இல்லை. மேக்ஸுங்கிறது ஒரு பிரச்சனை இல்லை. சிலபஸை பார்க்கும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டே வரும்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க லெசன் லிஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ லெசன் லிஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. இப்போ என்னன்னா இங்க பாருங்க, நம்ம இதுல வந்து என்னன்னா வரலாறு என்றால் என்ன அப்படின்னா ஜஸ்ட் ரீட் பண்ணா போதும். ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணா போதும். ரொம்ப பெருசா போய் நீங்க அதான் அப்படி படிக்கணும் அப்படிலாம் கிடையாது. நமக்கு வந்து சிந்து சமவெளி நாகரிகம் தான் முக்கியம். இந்த மனிதனுடைய பரிணாம வளர்ச்சிக்குள்ள ஏதாவது தமிழ் சம்பந்தமா இருக்கான்னு மட்டும் கொஞ்சோன்னு இருந்தா படிச்சுக்கணும். அதை தாண்டி ஒன்றும் இல்லை. நான் இதை வந்து ரீஎடிட் பண்ணி உங்களுக்கு ஒன்று கொடுப்பேன், பார்த்தீங்கன்னா தெரியும் ரைட்டா. ஸோ இந்த மாதிரி எந்த பாடம் வேணும் எந்த பாடம் வேணான்னு நம்ம குறிச்சு வச்சுக்கணும். குறிச்சு வச்சுக்கிட்டாதான் ரொம்ப ஈஸி. இப்போ உதாரணமா இப்போ பாருங்க 6th சோசியல் சயின்ஸ் புக்கில் என்னப்பா ஏன்பா இப்படி பண்றீங்க, என்னம்மா இப்படி பண்றீங்களாம்மா. ஓகே, பேரண்டம் சூரிய குடும்பம் இதை வந்து நம்ம ஜாகிரபியா எடுத்துக்கிறது இல்லாம நம்ம என்ன பண்ணணும், பிசிக்ஸ் அங்க இருக்கும் அப்படியா தான் எடுத்துக்கணும். சூரிய குடும்பத்துல எப்பயோ ஒரு கொஸ்டினாவது வந்துருது ஜாகிரபிங்கிற கான்செப்டுக்காகவே. ஸோ அதனால நம்ம படிச்சுட்டு போறது ரொம்ப சிறப்பு தான். மற்றபடி மிச்சதெல்லாம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட்டா. இதெல்லாம் வந்து பன்முகத்தன்மை சமத்துவம் எப்பயாவது ஒரு கொஸ்டின் கேட்டா கேட்பாங்க, கேட்காட்டி போனதான். இது சமத்துவம் சிலபஸ்ல இருக்கா, இருக்கு. பன்முகத்தன்மை, இந்தியாவில் வேற்றுமை ஒற்றுமைங்கிற வார்த்தையில வந்து இந்த எத்திக்ஸ் சார்ந்து சில வரிகள் இருப்பான். இதெல்லாம் உள்ள கவர் ஆகும். எப்பயாவது ஒரு டைம் ரேரா கேட்டுட்டுருவாங்க. நமக்கு என்ன, இதெல்லாம் 2 பக்கம் படிக்கிறது என்ன, 10 நிமிஷம் வேலை, ஒரு 10 நிமிஷம் வேலை தான் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் டேம் இந்த வேத காலம், இந்த சமணம், பௌத்தம், குப்தம், பேரரசு இதெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. ஆனா இதுல வந்து பாருங்க வட இந்தியாவில் வேதகால பண்பாடு இதுல இந்த மார்க்கிங்க நீங்க விட்டுருங்க. இது நான் எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பேன். தென்னிந்தியாவில் பெருங்கற்காலம் படிக்கணும், அது யூனிட் 8, 9 சார்ந்து வரும், அது ரிசர்ச் சார்ந்து. வட இந்தியாவோடது தேவையில்லை, ஆனா தென்னிந்தியாவது படிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுப்போம். அதை மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டா இப்ப தேசிய சின்னங்கள்லாம் 6th to 12th எங்கேயுமே கிடையாது. இந்த ஒரே புக்ல தான் இருக்கு. ஒரு கொஸ்டின் வரும், இந்த ஒரு புக்ல தான் இருக்கு, 6th புக்ல மட்டும்தான் இருக்கு. இதெல்லாம் சும்மா பேசிக்கா இருக்கும். பட் இது சொல்றேன் தேசிய சின்னங்கள் அப்படிங்கிறது. இங்க பொருளியல் அப்படிங்கிறதுல ரொம்ப ரேர் தான். இப்ப பாருங்க தமிழகத்தில் சமூகம் பண்பாடும் இதெல்லாம் வந்து யூனிட் 8 சார்ந்தது. இந்த வரி நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம். யூனிட் 8 சார்ந்து உள்ள படிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ரைட்டாப்பா. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புங்கிறது இங்கேயே ஆரம்பிச்சிடும் 6th. பட் ரொம்ப பெருசா இருக்காது, 9th தான் இருக்கும், +1 இருக்கும். பட் சிலபஸ் எப்படி கவர் ஆகுது பாருங்க. சாலை பாதுகாப்பு கொஸ்டின் ஒரே ஒரு கொஸ்டின் வந்துச்சு ஒரு முறை ரைட்டா. அது குரூப் 4 அப்படின்னு சொல்ல முடியாது. சாலை பாதுகாப்புல அவங்க அதான் சொல்றல, பன்முகத்தன்மையில் எடுக்க இல்லாட்டி சாலை ஏதோ ஒரு கொஸ்டின் எடுத்து விட்டு போயிருக்கு ரைட்டா. ஒரு ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். அப்ப நம்ம 6th 7th இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஸோ நான் மார்க் பண்ணி வச்சிருப்பேன். இது வந்து ஆன்சன் இந்தியா மிடில் இந்தியா, அதனால போட்டிருப்பேன். சமத்துவம், அரசியல் கட்சிகள், இந்த வார்த்தை அரசியல் கட்சிகள்ங்கிற அந்த தலைப்பு அங்க இருக்கு, சிலபஸ்லயே இருக்கும், நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். புரியுதா உங்களுக்கு? உற்பத்தி ரைட். இப்ப தெரியும் உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு
எந்த அந்த வரிகள் இப்போ ஊடகம் ஜனநாயகம் நம்ம ஜென்ரலா தெரிஞ்சுக்கோங்கிறது அந்த ஜனநாயகம்ங்கிறக்கா ஜென்ரலா தான் போட்டிருப்போம். புரியுது உங்களுக்கு? இந்த சுற்றுலா இண்டு போட்டிருப்பேன் ரைட்டா, இது சாரி இந்த சுற்றுலா இண்டு போட்டிருப்பேன். போன சுற்றுலால தான் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இந்திய புவியியல் சார்ந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இந்த சுற்றுலால காமனா இல்ல, ஒரு பாக்ஸ் இருந்துச்சு, அதுல இருந்து எடுத்திருந்தாங்க. அதாவது சுற்றுலாங்கிற பாடம் நமக்கு பெருசா தேவையில்ல, அந்த சுற்றுலாங்கிற பாடத்துல இந்தியாவோட ஜாகிரபி பத்தின ஒரு அட்டவணை இருந்துச்சு. அந்த அட்டவணையில ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. 7th போன குரூப் வரை சொல்றேன், ஒரு கொஸ்டின் எடுத்திருந்தாங்க. அப்ப சுற்றுலா எப்படி தெரியுதா உங்களுக்கு? ஸோ அதனால 6th to 9th இப்படித்தான், நம்ம சின்ன சின்ன பாடம் தான், பட் அதை நம்ம ஸ்கிப் ஆகாம போயிட்டு இருக்கணும். இப்ப சமண பௌத்தம் படிக்க கூடாதுன்னு சொன்னீங்க சார், தமிழகத்தில் சமண பௌத்தனால படிக்கணும். இப்போ காஞ்சிபுரத்துல சமணர்கள் வந்து என்ன பண்ணாங்க, எது பண்ணாங்க, பௌத்த நம்ம மதுரையில சமணர்களை என்ன பண்ணாங்க வச்சாங்க, பௌத்த மதம் என்ன எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, சமணரை பத்தி அதிகமா இருக்கும் நமக்கு வந்து, நம்ம தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டாலே. அப்ப அது நம்ம படிச்சாகணும். புரியுதா உங்களுக்கு? அடுத்தது ஜாகிரபி தான் பெருசா ஸ்கிப் ஆகும். பெண்கள் மேம்பாடு கான்ஸ்டியூஷன்ல பார்த்தோம்னா கீழே மனித உரிமை, பெண்கள் மேம்பாடு, அந்த மாதிரி இதை இன்ட்டு போட்டுப்போம். நான் எடிட் பண்ணி கொடுக்குறேன் ரைட்டா. வரி டாக்ஸ் பத்தி அப்ப பாருங்க. அடுத்து 8th வந்துடும், இந்தியாவில் கல்வி வளர்ச்சி இருக்கும். அதுல தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியும் உள்ள இருக்கும். பெண்களின் நிலை, சிலபஸ்ல இருக்கிற ஒவ்வொரு வரியும் கூட இதெல்லாம் 9 அப்படியே படிச்சுக்கணும். இதெல்லாம் எல்லாத்தையும் இதுல எந்த இதுவுமே ஸ்கிப் ஆகாம அப்படியே படிச்சுக்கணும். சின்ன சின்னதா தான் இருக்கும், ரொம்ப கம்மியான விஷயங்கள் தான் இருக்கும். புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி புக் எடுத்து இந்த மாதிரி டிக் அடிச்சு படிக்கிற அந்த சுகம் இருக்கே, அவ்வளோ ஒரு சந்தோஷமானது. இது வேணும் இது வேணாம், அந்த பழக்கத்துக்கு நீங்க வரணும். நான் இதை எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும், அந்த பழக்கத்துக்கு உங்களுக்கு வரணும். இந்த மாதிரி எது வேணும், இது இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் வேணும் பாருங்க, இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வேணும். அந்த பச்சை கலர் டிக் பாருங்க 10th தான் இருக்கும், இதெல்லாம் வேணும். இந்த ரெண்டு பாடமும் கூட கொஸ்டின்ஸ் ரொம்ப ரேர் தான், 10th இருக்கிறதுனால படிச்சுட்டு போனோம். இந்த 3 தான் மெயின்ப்பா. இந்த 2 பாடத்தை 10th இருக்குங்கிறக்காக படிச்சுட்டு போனோம். புரியுதா உங்களுக்கு? ரைட், நான் மார்க் பண்ணி கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ 6th 10th ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைச்சா உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நான் எல்லாத்துக்குமே எடுத்து வச்சிருப்பேன். +1 +2 எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சிருப்பேன். அந்த லிஸ்ட்டை நான் குரூப்ல அனுப்புறேன், நீங்க பாருங்க. இப்போ உதாரணமா பாருங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸ் பாருங்க. உதாரணமா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த நீதித்துறை சிலபஸ்ல இருக்கா, இருக்கு. பட் ரொம்ப டெப்தா படிக்காம இதுல இருக்கிற முக்கியமானதை படிச்சாலே போதுமானது. நாங்க நடத்தும் போது நீங்க கவனிங்க, இந்தியாவில் கூட சிலபஸ்ல பார்த்தோமா, இங்க இருக்கா இந்த வரி, அங்க இருக்கு, இங்கேயும் இருக்கு, வேற எங்கேயும் இருக்காது இதை பத்தி. அப்ப கட்டாயம் தான். அதெல்லாம் புன்சி குழு, மன்னார் குழுன்னு கொஸ்டின் கேட்கறாங்கல்ல. ஏன் கேட்கறாங்கன்னா அந்த சிலபஸ்ல இருக்கிற பாடங்கிறனால எடுத்து கேட்கறாங்க. கொஸ்டின் நம்மளே எடுக்கிறோம், நீங்க நினைச்சு பாத்துக்காங்க. இந்த 2 பாடம் எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி தான். இந்த கட்டமைப்பின் சவால்கள், திட்டமிடுதல் அப்படிங்கிறது நம்ம எக்கனாமிக்ஸ் பேஸ் பண்ணி இந்த 2 பாடம் படிக்கணும். புரியுது உங்களுக்கு? மெயினா ஒரு 50 பாடம் நல்லா தெளிவா தெரிஞ்சு வச்சுட்டு, அப்புறம் ஒரு 12 பாடம் இருக்கு. அந்த 12 பாடம் லிஸ்ட் தான் இதெல்லாம். அந்த 12 பாடம் தெரிஞ்சுக்கிட்டா என்ன சொல்ல, மெரிட் தான், ஸ்டேட் லெவல் தான், வேற எந்த ஒரு இது பயப்பட வேண்டியது இல்லை. ஆனா +1ல பாருங்க, உங்களுக்கு இது +1ல மேக்சிமம் எதுவுமே இருக்காது. நான் முதல் காமிச்சு +2, இப்போ காமிச்சு +1ல இந்த உள்ளாட்சி அரசாங்கம், சமூக நீதி பத்தி 5 பேஜ், ஒரு சமூக நீதி பத்தி கொஞ்சம் இருக்கும். இது யூனிட் 8, 9 சார்ந்து நீதி கட்சி பத்தி, அரசியல், கலைஞர் கருணாநிதியா இருக்கட்டும், அம்மா ஜெயலலிதாவா இருக்கட்டும், அவங்கள பத்தி, எம்ஜிஆரை பத்தி, இதை பத்தி எல்லாமே இருக்கும். புரியுது? இந்த 3 பாடமும் இது உள்ளாட்சி அரசாங்கம், இதை பேஸ் பண்ணி. சார் தேர்தல் மற்றும் அந்த தேர்தல் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பயமா போட்டிருப்பாங்க, அது அங்கேயே வந்துடும், நமக்கு 12th வந்துடும். அதனால பெருசா நம்ம போய் பார்க்க வேண்டியதில்லை. நாங்க நடத்தும் போது அதுல இருக்க அந்த முக்கியமான ஒரு வரியில மட்டும் எடுத்து நடத்துவோம். அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க புக்கு ஃபுல்லா பிரிண்ட் அவுட் போட வேண்டும். +1லாம் புக்கே வாங்காதீங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ்லாம் அந்த 4 பாடம் தேவையானதை பிரிண்ட் போட்டு படிங்க. அவ்வளவு பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடும்பா. வேஸ்ட் பண்ணவே கூடாது, டயத்தே வேஸ்ட் பண்ணக்கூடாது. பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சிடும். பிரிண்ட் போட்டு படிக்க ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு வந்து என்ன இருக்கும், என்னடா கண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு பார்த்தேன், ஏன்னா இந்த ஃபுல் லைட் வச்சு நான் பாக்குறேன்னா, பார்த்துட்டு அப்படிங்கிட்டு போகும்போது கண்ணு மெயின் ஆயிடுது. ரைட், அப்ப +2ல வந்து தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ்னாலே +2 தான். அது ஒன் ஆஃப் த ஹீரோவா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் வால்யூம் தான். புரியுது உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கிறத குரூப்ல கொடுப்பேன். அந்த பாடம் டிக் அடிச்சிருக்கு, அதுல என்ன சொல்ல வருது, ஏது சொல்ல வருது. இப்ப மொத்தமா ஒரே இதை சொல்லிட முடியாது. அந்தந்த வாரம் வரும்போது அது நடத்தும் போது இது எதுக்கு தேவை, இது என்ன விஷயம், இதை ஏன் படிக்கிறோம், படிச்சுட்டு முடிச்சுட்டு அடிச்சு ஓரமா உட்கார வச்சிடணும். அவளை முடிஞ்சு அடுத்த போயிட்டே இருக்கணும். புரியுது உங்களுக்கு? ஸோ புக்கை பொறுத்தளவுக்கு நீங்க என்னென்ன புக்கெல்லாம் வச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த PDF உங்களுக்கு குரூப்ல வந்தாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். ரைட்டா? இந்த PDF குரூப்ல வந்தா புரிஞ்சிடும். சிலபஸை புரிஞ்சுக்காங்க, என்ன புக்ஸ்ன்னு புரிஞ்சுக்காங்க. புக்ஸ் ஸ்கூல் புக் இருக்கணுமா, கட்டாயமான இருக்கணும். எடிஷன் சார் 19ல ஒரு எடிஷன் வந்துச்சு, 20 ஒரு எடிஷன் வந்துச்சு, 22ல ஒரு எடிஷன் வந்துச்சு. மொத்தம் 3 எடிஷன். அது இப்ப ரீசெண்டா 22 எடிஷன் தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஒரு கரெக்ஷன்லாம் பண்ணியிருக்காங்க.
அது என்னென்ன கரெக்ஷன் பண்ணிக்கோ நானே சொல்லுவேன். பழைய எடிஷன்னால தூக்கி போட்டுறாங்க, பத்திரமா வச்சுக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும், அதுக்காக தூக்கி போட்டுறாங்க. புரியுது உங்களுக்கு? படிங்க. ரைட்டா? இப்போ 22 எடிஷன் தான், சும்மா அதே தான், இந்த முன்னாடி இருக்கிற எடிஷன் தான் வந்திருக்கு. சும்மா ஏதாவது ஒரு பாயிண்ட் வித்தியாசப்படுத்திருக்கோம், அதை நம்ம கொடுத்துடலாம். இந்த புக் பேக்லாம் பார்த்தீங்கன்னா 2019 வரும்போது புக் பேக் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுக்குலாம் நிறைய புக் பேக் இருந்துச்சு. இப்போ புக் பேக்கை குறைச்சிட்டாங்க. இப்போ அதனால பழைய புக் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் 3 கொஸ்டின் கூடுதலாக தான் இருக்கு. ரைட்டா? அதனால ஒன்றும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதா உங்களுக்கு? ஸோ தேங்க்யூ டு ஆல். புக்ஸை பொறுத்த அளவுக்கு இதுதான். ரைட்டா? இன்னும் மெதுவாக நடத்தலாம், பட்டு டைம் கிடையாது. அதனாலதான் பிடிஎஃப் கொடுக்குறேன். இந்த பிடிஎஃப்ல இந்த பாடம் இருக்கா, சார் சொல்லிட்டாரா, கிரீன் டிக் இருக்கா, படிச்சிருங்க. ஜஸ்ட் ரீட் பண்ணிருங்க, அவ்வளவுதான். இன்டா வேணாம், ஸ்கிப் ஆகி போயிட்டே இருக்கு. இதுல இருக்கிற ஒட்டுமொத்த பாடம் வீடியோ கொடுக்கறது என்னுடைய பொறுப்பு. இதுல இருக்கிற எந்தெந்த பாடம் கிரீன் டிக் கொடுத்துருக்கணும் அந்த பாடம் ஃபுல்லா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க பாக்குறது உங்க வேலையா இருக்கணும் ஃபுல்லா. ரைட்டா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா கான்செப்ட்? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நல்ல விதமா நியூ இயர் விதமா நல்ல விதமா தொடங்குங்க. சிலபஸ் என்ன புக்ஸ்ன்னு தெரிஞ்சிட்டாலே பாதி பிரச்சனை ஓஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. நான் நியூ புக் ஓல்டு புக் எல்லா பிடிஎஃப்பும் உங்களுக்கு அனுப்புறேன். எல்லாத்தையும் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரிஞ்சிடும். சார் ஆல்ரெடி எனக்கு தெரியும் சார், சார் இதெல்லாம் எனக்கு ஓகே சார், எனக்கு தெரியும் சார், நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க. சார் இதெல்லாம் இப்பதான் சார் தெரிஞ்சுக்கிறேன், எதை டிக் அடிக்கணும், எது வேணான்னு குறிச்சு படிக்கிறது எனக்கு இப்பதான் சார் தெரியுது. நான் தேவையான டயத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார், நான் கரெக்டா நேரத்தை பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன் சார்ங்கிறவங்க குறிச்சுக்காங்க. நான் ஒரு வீடியோ பதிவு வந்திருக்குது எதுக்கானா, நேரத்தை வீணடிச்சிடாத கண்ணா, நேரத்தை வீணடிச்சிடாத. நம்ம வந்து அப்படியே சோசியல் நினைச்சா அல்வா மாதிரி அடிச்சு தூக்கிடலாம், அதோட 1 மார்க் விட மாட்டான். அதுக்கு ஒரே ஒரு காரணம், இப்படி தெரிஞ்சு அறிஞ்சு படிச்சாதான். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ. இந்த தடவை ரைட். தேங்க்யூ.